வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. சரியா? ரெடி? எலக்ட்ரான் அஃபினிட்டிமா. சரியா? ஓகே. எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன சார்? அப்படின்னு கேட்டாக்கா, நல்ல கவனி. சிம்பிளா சொன்னாக்கா பாருங்க. ஏ கேசஸ்ல ஒரு ஒரு ஆட்டம் கேசஸ் ஸ்டேட்ல நியூட்ரலா இருக்கணும் இல்லையா? இதுக்கு ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி லாஸ் பண்ணுது? அப்ப ஆட் பண்ண ஆயிடுது ஏ மைனஸ் ஆயிடுமா? அப்ப இங்க எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகுது? இது சொல்லத்தான் என்னது? எலக்ட்ரான் அஃபினிட்டி சொல்லுவோம். சரிமா? எலக்ட்ரான் அஃபினிட்டி சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்போ இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி டெஃபினிஷன் என்ன சார் அப்படி சொன்னாக்கா கவனி. வெரி சிம்பிள். The amount of energy, the amount of energy released when an electron is added to a neutral isolated gaseous atom of an element is called electron gain enthalpy. Electron gain enthalpy. ஓகேவா? நல்லா கவனிங்கம்மா. The amount of energy released when an electron is added. புரியுதா? அந்த நியூட்ரல் ஐசோலேட்டட் கேசஸ் ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி வெளியே போகுது? இதை என்ன சொல்றாங்க? எலக்ட்ரான் அஃபினிட்டி. தமிழ் என்ன சொல்லுவீங்க? தமிழ் சொல்லுவோமா? எழுதிக்கிறீங்களா? எஸ் சார். ஓகேம்மா, எழுதுங்க. வாயு நிலையில் உள்ள வாயு நிலையில் உள்ள வாயு நிலையில் உள்ள நடுநிலை அணுவிற்கு வாயு நிலையில் உள்ள நடுநிலை அணுவிற்கு ஒரு எலக்ட்ரானை சேர்க்கும் போது ஒரு எலக்ட்ரானை சேர்க்கும் போது ஒரு எலக்ட்ரானை சேர்க்கும் போது வெளிப்படும் ஆற்றல் எலக்ட்ரான் நாட்டம் எனப்படும். கிடைச்சமா? ஓகே. அப்போ நல்லா கவனிங்க. இங்க எலக்ட்ரானை வந்து நீங்க ஆட் பண்ணும்போது எனர்ஜி என்ன ஆகுது? ரிலீஸ் ஆகுது. அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா இது தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன ப்ராசஸ்மா? எக்ஸோதெர்மிக். வெரி குட் இல்லையா? எஸ். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம அதனுடைய யூனிட்ஸ் பார்த்தலாம். ஓகேவா? யூனிட் பாருங்க. யூனிட்ஸ் அதுதான் எலக்ட்ரான் வோல்ட் பை எலக்ட்ரான் வோல்ட் பை ஆட்டோ. ஓகேவா?
electron volt by atom, kilocalorie by mole, kilojoule by mole, kilojoule by mole. சரியா? எஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இது depending on the depending on the element depending on the element, the process of adding an electron to the atom can be either endothermic, இது முக்கியமானதுமா, சரியா? endothermic or exothermic. ஓகேவா? டிபெண்ட் அப்பான் த எலமெண்ட்டை பொறுத்து எண்டோதெர்மிக்கா இருக்கும், சம்டைம் வந்து எக்ஸோதெர்மிக்கா இருக்கும். ஆனா வந்து எலக்ட்ரான் ஆஃப் போது எலக்ட்ரான் ரிலீஸ் பண்றது என்னது? எக்ஸோதெர்மிக் தான் சொல்லணும் நம்ம, இல்லையா? எஸ். ஆனா இன் ஜென்ரல் addition of electron is exothermic மா. ஓகேவா? ஜென்ரலா வந்து ஆக்சுவலா என்ன இது எக்ஸோதெர்மிக். ஆனா வந்து சம் எலமெண்ட் பொறுத்து என்ன பண்ணும், இது எண்டோதெர்மிக்கா இருக்கும், எக்ஸோதெர்மிக்காவும் இருக்கும் நம்ம சொல்லலாம். சரிப்பா? நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி நம்ம சொல்றது, எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் சைஸ். அப்போ அட்டாமிக் சைஸ் கம்மியா இருந்தா என்னமா எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கும், சரியா? யா. நெக்ஸ்ட் பாயிண்ட், எலக்ட்ரான் அஃபினிட்டி நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா, எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பார்க்கணும். எஃபெக்டிவ் நியூக்ளியர். ஓகே. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி நெகட்டிவ் சார்ஜ் பார்க்கணும், 1 ஷீல்டிங் எஃபெக்ட். ஓகேவா? எஸ். அதுவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவனி, ஆஃப் ஃபீல்டு கம்ப்ளீட் ஃபீல்டு நமக்கு தெரியலையுமா, அது. நெக்ஸ்ட் கவனி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னு கேட்டாக்கா, எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருந்தா, எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருந்தா ஆக்சிடைசிங் பவர் அதிகமாக இருக்கும். ஆக்சிடைசிங் பவர் அதிகமாக இருக்கும். அடுத்து எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு, இல்லையா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி.
அதே மாதிரி எலக்ட்ரான் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் இந்த பாய் ட்ரை பண்ணுமா element of high electron affinity high electron affinity from oxides and hydroxides and hydroxides which are acidic in medium acidic in nature or medium ஓகேவா acidic in nature புரியுதா அதாவது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக எலிமெண்ட் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணாலும் இல்லை வந்து ஆக்சைடு ஃபார்ம் பண்ணாலும் அது என்ன மீடியம் அதிகமாக இருக்கும் சொல்றாங்க அசிடிக் நேச்சர் வந்து அதிகமாக இருக்கும் சொல்றாங்கம்மா சரியா கேஸ் இங்க ஒரு கேஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கவனி இந்த இந்த இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக நீங்கள் ரைட் பண்ணிக்கணும் என்ன சொன்னாக்கா அந்த ஆர்டர் கேட்பாங்க ஓகேவா நீங்கள் எதுக்கு ஞாபகம் இருக்கோ நம்ம ஹேலஜன் ஃபேமிலிக்கு ஞாபகம் இருக்கணும் ஓகேவா ஹேலஜன் பொறுத்த வரைக்கும் எதனுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம்னு கேட்டாக்கா எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆர்டர் நம்ம குளோரின் தான் அதிகம்னு சொல்லணும் குளோரின் தான் அதிகம் அது ரீசன் வந்து இந்த சைஸ் தான் ரீசனு அப்போ தான் ஃப்ளூரின் அது நம்ம அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் பார்க்குறோம்மா குளோரின் வந்து இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் பார்க்க சொல்லும்போது குளோரின் தான் அதிகம்னு வரும் ஸோ என்ன குளோரின் ஃப்ளூரின் அப்புறம் புரோமின் அப்புறம் அயோடின் இது ஆர்டர் இது ரொம்ப முக்கியமானது மறந்துடாதீங்க சரியா ஓகேவா சரிம்மா நெக்ஸ்ட் அது மாதிரி இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்மா என்னென்ன அடுத்து இது கொஞ்சம் ரைட் பண்ணிக்க அதாவது எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் நியூட்ரல் ஆட்டம் electron affinity of neutral atom ஓகேவா less than electron affinity of cations ஓகேவா electron affinity of neutral atom less than electron affinity of cations சொல்லணும் சரியா இதெல்லாம் கொஸ்டின் பார்க்கும்போது உனக்கு புரியும் ஏன்னு சொல்லிட்டு சரியா நெக்ஸ்ட் ஒரு நிமிஷமா இது முக்கியமானது இப்போ எலக்ட்ரான் வந்து குரூப் பீரியட்ல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணுமா எலக்ட்ரான் அஃபினிட்டி குரூப்ல எப்படி இருக்கோ குரூப் என்பது என்னது டாப் டு பாட்டம் இல்லையா டாப் டு பாட்டத்தில் டிக்ரீஸ் ஆகும் பீரியட்ல வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது முக்கியமானது குரூப்ல டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் பீரியட்ல லெஃப்ட் டு ரைட்டு இன்க்ரீஸ்ன்னு சொல்லணும் சரியுமா எஸ் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ட்ரை பண்ணிக்க இது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கு இல்லையா இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் an element can be determined by மியூட் பண்ணுங்க யார் மியூட் ஆன் பண்ணி வச்சுக்க மியூட் ஆஃப் பண்ணு determined by Born-Haber cycle இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி தான் என்ன பண்ணுது Born-Haber cycle டிட்டர்மைன் பண்ணதுன்னு சொல்றாங்க புரியுதுமா
எஸ் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்லி கேட்டாக்கா கவனி எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் இன்னட் கேசஸ் ஆர் ஏஆர்இ 0 வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா அப்போ இன்னட் கேஸ் இருக்கு இல்லையா 18 குரூப் எலிமெண்ட்டுக்கு அந்த இன்னட் கேஸ் உடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி எவ்வளவு கேட்டா 0பா ஓகே எஸ் இவ்வளவுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி சரியா இதுல டவுட் இருக்கா எனி டவுட் நோ டவுட் ஓகே இப்போ நெக்ஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி போறோம் எதுக்கு போறோம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சரியா கண்டிப்பா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டில என்ன சொன்னாக்கா இதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்டு எலக்ட்ரான் டு எழுதிக்க ஷேர்டு electron to itself is called electronegativity சொல்றாங்க அதாவது இன்னும் கிடையாது இங்க பாருமா இது 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 தெரிஞ்சு முக்கியமான தெரிஞ்சுக்க இது பீரியட்ல பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் டு ரைட்டு இல்லையா லெஃப்ட் டு ரைட் வரும்போது இன்க்ரீஸ் ஆகுது அதே குரூப்ல வந்து டாப் டு பாட்டம் வரும்போது டிக்ரீஸ் ஆகுது சரியா அப்போ என்ன சொல்றானுக்கா இப்போ மீனிங் பாத்துங்களேன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து சி இருக்குன்னு வச்சுக்கோ இங்க டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோ இப்போ சிஓவும் பீரியட் எலிமெண்டா குரூப் எலிமெண்டாமா சொல்லுங்க பீரியட் எலிமெண்ட் ஆமா தானே இப்போ நான் பீரியட் எலிமெண்ட்ல எலக்ட்ரான் என்ன சொல்லியிருக்கேன் நான் இன்க்ரீஸ் ஆகும் பீரியட் எலிமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ எதுக்கு அதிகம் எலக்ட்ரானிட்டி ஆக்சிஜன்னா இப்போ சப்போஸ் இந்த பாண்ட்ல எலக்ட்ரானிட்டி பார்க்கணும்னா என்ன பண்ணோம் இந்த பாண்டோட 2 எலக்ட்ரானை சேர்த்து ஆக்சுவலி இந்த பாண்ட்ல ஒரு எலக்ட்ரான் ஓகுது ஒரு எலக்ட்ரான் வந்து எதனுடையது சி உடையது ஆனா எலக்ட்ரானிட்டி எது அதிகமா இருக்கோ அது என்ன பண்றோம் இந்த பாண்டோட எலக்ட்ரான் சேர்த்து எடுத்துக்கு என்ன ஆயிடும் இப்போ இதுலயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்ப என்ன பண்ணுது 2 மைனஸா மாறிடும் இப்போ இது 2 பிளஸ்ஸா மாறிடும் இதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்போ குரூப் பீரியட் தெரிஞ்சா நம்ம ஆன்சர் பண்ண முடியும் எலக்ட்ரானிட்டி பொறுத்த வரைக்கும் இதை நம்ம என்ன சொல்றோம் ஷேர்டு எலக்ட்ரான் டு இட்செல்ஃப் இஸ் கால்டு சொல்றாங்க அதாவது அந்த அந்த பாண்டோட இரு எலக்ட்ரான்களையும் ஒரே ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறது அதான் ஷேர்டு எலக்ட்ரான் இட் செல்ஃப் புரியுதாமா எஸ் இதுதான் எலக்ட்ரானிட்டி அப்ப இந்த எலக்ட்ரானிட்டி வந்து லெஃப்ட் ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பீரியட்ல இன்க்ரீஸ் ஆகுது இதே குரூப் டாப் டு பாட் வந்து டிக்ரீஸ் ஆகுது சரியுமா எஸ் இப்போ இதுல வந்து கவனி பீரியட் இஸ் ஐ மீன் அட்டாமிக் சைஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்ல போறோம் இப்போ ரைட்டுங்களாமா கவனி பாருங்க முதல்ல வந்து அட்டாமிக் சைஸ் சரியா ஐ மீன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நம்ம இல்லையா இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி inversely proportional to atomic size ஓகேவா நெக்ஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி directly proportional to effective nuclear charge next electronegativity inversely proportional to negative charge magnitude of ion negative charge magnitude of ion சொல்றாங்க அப்புறம் மீனிங் என்ன மைனஸ் வந்து அதிகமாக சொன்னாக்கா
எலக்ட்ரோனிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ O- இருக்கு, O2- இருக்கு. அப்போ மீனிங் என்ன? O2- இருக்கிறதுக்கு எலக்ட்ரோனிட்டி கம்மியா இருக்கும், O- இருக்கிறதுக்கு எலக்ட்ரோனிட்டி அதிகமா இருக்கும். ஏன்னா மைனஸ் சார்ஜ் வந்து கம்மியா இருந்தா தான் எலக்ட்ரோனிட்டி அதிகமா இருக்கும் இல்லையா? அதனால இதான் ஆர்டர். சப்போஸ் இப்படி கேட்டு ஆன்சர் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? Yes, sir. Yes, sir. யா. இப்போ அதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி directly proportional to positive charge, magnitude of ion, கரெக்டா? அப்ப இதுக்கு என்ன மீனிங் கேட்டாக்க அங்க பாருங்க, இப்போ வந்து Fe3+ இருக்கு, இப்போ Fe2+ இருக்கு. இப்போ எதுக்கு அதிகம் சொல்லுவீங்க? Fe3+. அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் எதுக்கு தெரிஞ்சதா இந்த மாதிரி யூஸ் பண்ண தெரியணும் நீங்க. நான் நிறைய எக்ஸாமுக்கு சொல்ல பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன், ஆனா உனக்கு எக்ஸாம்ல யூஸ் பண்ண தெரியணும். சரிப்பா? எஸ். அடுத்தது இன்னும் வேற என்ன சார் பாயிண்ட்ஸ் சொன்னாக்கா கவனி, electronegativity directly proportional to ionization energy. ஓகேவா? நெக்ஸ்ட் electronegativity directly proportional to electron affinity. இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி இருந்தா எலக்ட்ரானிட்டி அதிகமா இருக்கும், அயனைசேஷன் அதிகமா இருந்தா எலக்ட்ரானிட்டி அதிகமா இருக்கும். சரிமா? நெக்ஸ்ட் electronegativity directly proportional to percentage of S character. நம்ம ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கு? ஜியோஸ்ல பார்த்துருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் electronegativity இல்லையா, directly proportional to penetration effect. Penetration effect. Next, electronegativity directly proportional to bond order. ஓகேவா? இப்போ எப்படி சார் இருக்கு இது பாண்ட் ஆர்டருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுனாக்கா பாருங்க, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு, கார்பன் கார்பன் டபுள் பாண்டு, கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டு இல்லையா? இப்போ பாருங்க, இங்க பாண்ட் ஆர்டர் 3, இந்த பாண்ட் எத்தனை இருக்கு அதை தான் சொல்றாங்க பாண்ட் ஆர்டர்னு. இங்க பாண்ட் ஆர்டர் 2, இங்க பாண்ட் ஆர்டர் 1. அப்போ பாண்ட் ஆர்டர் எங்க அதிகமா இருக்கும் அங்க எலக்ட்ரான் அதிகமா இருக்கும். அப்போ என்னமா இதன் ஆர்டர் புரியுதுங்களா? எஸ் ஆர் நோ? Yes, sir. யா. Yes, sir. ஓகேம்மா. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பாங்கம்மா. அந்த வேல்யூ வச்சு அது அயனிக் கேரக்டரா இல்ல கோலன் கேரக்டர் சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி நான் அதான் இங்க பார்த்துருக்கோம், கெமிக்கல் பண்ணலே பார்த்துருக்கோம். சரியா? அது இங்க தேவையில்லை, என்ன ஞாபகம் வச்சுக்காத. சரியா? எஸ். நெக்ஸ்ட் வேற என்ன சார் நமக்கு தேவைன்னு சொன்னாக்கா கவனி, இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சப்போஸ் இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மைண்ட் வச்சுக்குமா. அது என்ன சார் ஃபார்முலா சொன்னாக்கா, இந்த எலக்ட்ரானிக் விட்டு கேட்பாங்க, இது கேட்பாங்க, எலக்ட்ரானிக் கால்க்கு பண்ண ஒரு ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. அது என்னக்கா, இது கை ஆர் எக்ஸ், கைன்னு வச்சுக்கோ, அயனைசேஷன் பொட்டன்ஷியல் பிளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி பை 2. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. புரியுதா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை கால்குலேட் பண்ணேன். இது வந்து யார் சொல்லி பண்ணாக்கா, முள்ளிக்கன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிப்பாரு. அதனால இதை வந்து கை எம்னு சொல்லுவாங்க. கை எம்னா, கை என்பது எலக்ட்ரானிட்டிங்க, எம் வந்து முள்ளிக்கன். முள்ளுடைய எலக்ட்ரானிட்டி ஃபார்முலானா இதான், அயனைசேஷன் பொட்டன்ஷியல், அயனியாக்கும் ஆற்றல் பிளஸ் எலக்ட்ரான் நாட்டம் பை 2. இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, சப்போஸ் கேட்டா ஆன்சர் பண்ணும் தெரியும். புரியுதாப்பா? ஓகேம்மா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்து சொன்னாக்கா Sir, சொல்லுங்கம்மா. எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் பெனட்ரேஷன் எஃபெக்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்களா சார்? அதுதான் இந்த ஆர்பிட்டல் பெனட்ரேஷன் எஃபெக்ட். இதுதான் ஆர்டர் S P
டிஎஃப். ஓகே, அப்ப எஸ் ஆர்பிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் வந்தா அதுதானே எலக்ட்ரான் அதிகமா இருக்கும் சொல்றோம். ஓகே சார். இதுதான் பென்டேஷன். அதனால தான் நான் இதை கொடுக்கல, ஆல்ரெடி கொடுத்துருக்கல, அதனால கொடுக்கல இப்போ. சரியா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் கவனி. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆர் மெட்டாலிக் கேரக்டர். எலக்ட்ரோ பாசிட்டிவ் தெரியலையா? நேமின் சார்ஜ் இருக்குது. நேமின் சார்ஜ் தான் எலக்ட்ரோ பாசிட்டிவ் சொல்லுவாங்க இல்லையா? எஸ், பாருங்க, எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆர் மெட்டாலிக் கேரக்டர் சொல்லுவாங்க. அவ்வளவு ரெண்டு ஒன்று தான். மெட்டாலிக் கேரக்டர், எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆர் மெட்டாலிக் கேரக்டர். சரியா? எஸ், முதல்ல எலக்ட்ரோ பாசிட்டிவ் என்ன மீனிங்மா? ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா இது பாருங்க. An element to lose electrons and forms positive ions. So இதுதான் is called electropositive or metallic character சொல்றாங்க. is called electropositive. ஓகேவா? எஸ். இப்போ இந்த எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் இல்லையமா, அப்ப இந்த எலக்ட்ரோபாசிட்டிவ் எங்க அதிகமா இருக்கும், எங்க கம்மியா இருக்கும் இல்லையா? எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அல்கலி மெட்டல்ஸ், அல்கலி எர்த் மெட்டல்ஸ் இது எல்லாமே என்னதுமா? மோஸ்ட்லி எலக்ட்ரோபாசிட்டிவ் தான். ஆமா தானே? ஐ மீன் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்லாம் பிளஸ்ல தானே இருக்கும் சார்ஜ். பிளஸ்ல தான் ஆக்சிஜன் நம்பர் பிளஸ் தானே வரும். அந்த ஐ மீன் எலக்ட்ரான் லாஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட், செகண்ட் குரூப். அப்ப அது எல்லாமே என்னது? எலக்ட்ரோ பாசிட்டிவ் தான் இல்லையா? இந்த எலக்ட்ரோ பாசிட்டிவ் வந்து பீரியட்ல எப்படி இருக்கும், குரூப்ல எப்படி இருக்கும் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆர் மெட்டாலிக் கேரக்டர் ரெண்டு ஒன்று தாமா. இது குரூப்ல எப்படி இருக்கும்? குரூப்ல ஐ மீன் குரூப்னா டாப் டு பாட்டம் இல்லையா? ஸோ டாப் டு பாட்டத்தில் எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றோம். டாப் டு பாட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? எஸ். சப்போஸ் வந்து டாப் டு பாட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகுது, பீரியட்ல என்ன ஆகுது? பீரியட்ல பீரியட்னா அது லெஃப்ட் டு ரைட்டு டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றேன். ஓகே, இது எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர். ஓகேவா? எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டாலிக் கேரக்டர் சொல்லுவோம். அடுத்தது எலக்ட்ரோ நெகட்டிவ் இல்லையா? எலக்ட்ரோ, இதெல்லாம் புரியுதுலமா நான் சொல்லுது? Yes, sir. Yes, sir. எஸ். நான் மெட்டாலிக் கேரக்டர். எலக்ட்ரோ நெகட்டிவ் சொல்றது நான் மெட்டாலிக் கேரக்டர். சரியா? ஓகே, இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படி சொன்னாக்கா, an element to accept electron to form an anion is called, புரியுதா? to form an anion. ஆமா தானே? எலக்ட்ரானை கெயின் பண்ண நம்ம ஆகும், அக்செப்ட் பண்ணா. அக்செப்ட் மீன்ஸ் கெயின் இல்லையா? அப்ப ஆனியான் சொல்லுவோம். அப்ப இதுதான் நான் சொல்லுவாங்க இஸ் கால்டு இட்ஸ் கால்டு எலக்ட்ரான் நெகட்டிவ். இது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி கிடையாது, எலக்ட்ரான் நெகட்டிவ். புரியுதா? எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆர் என்னது? நான் மெட்டாலிக் கேரக்டர் சொல்லலாம். சரியா? எஸ். இது வந்து எங்க வந்து அதிகமான எலக்ட்ரான் வந்து
கெயின் பண்ணுதோ, எது வந்து அதிகமான கெயின் பண்ணுதோ அதுக்கு எலக்ட்ரோலைட்டிக் கேரக்டர் அதிகமா இருக்கும் சொல்றாங்கம்மா. புரியுதுமா? எஸ். அப்போ இது வந்து எப்படி சப் குரூப்ல இருக்கும்? எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் இல்லையா? எலக்ட்ரோலைட்டிக் கேரக்டர் வந்து குரூப்ல எப்படி இருக்கும்? நம்ம டாபிக் இருக்கு குரூப்ல. ஐ மீன் டாப் டு பாட்டம். டாப் டு பாட்டம் குரூப்ல எப்படி சார்னா டிக்ரீஸ் ஆகுது சொல்றாங்க. அதே எலக்ட்ரோலைட்டிக் பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா லெஃப்ட் டு ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்கம்மா. லெஃப்ட் ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? எஸ் ஆர் நோ? கிளியர்? வெரி இம்பார்ட்டன்ட் மாதிரி எல்லாமே. எஸ். நெக்ஸ்ட் ரியாக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸ். ரியாக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸ் சரியா? டாபிக் ரைட் பண்ணிக்க. ரியாக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸ். அப்போ மெட்டலுடைய ரியாக்டிவிட்டி எப்படி சார் இருக்கும் இல்லையா? அது மெட்டலுடைய ரியாக்டிவிட்டி வந்து குரூப்ல எப்படி இருக்கும், பீரியட்ல எப்படி இருக்கும்? ரியாக்டிவிட்டி மெட்டல் வந்து குரூப்ல எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா ஐ மீன் ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணணும். நம்ம தானே ஒன்று கெயின் பண்ணணும் இல்லை லாஸ் பண்ணணும். ஓகேவா? எஸ். புரியுதா? அப்போதானே ரியாக்ஷன் பண்ண முடியும். Yes, sir. எஸ். அப்போ வந்து குரூப் எப்படி சார் குரூப் வந்து டாப் டு பாட்டம் இல்லையா? ஸோ டாப் டு பாட்டம் இன்க்ரீஸாக இருக்கும் ரியாக்டிவிட்டி. அதே வந்து பீரியட்ல எப்படி இருக்கா? லெஃப்ட் டு ரைட் இல்லையா? டிக்ரீஸாக இருக்கும். லெஃப்ட் டு ரைட்டு டிக்ரீஸாக இருக்கும். இது ரியாக்டிவ் ஆஃப் மெட்டல்ஸ்க்கு. இதே சப்போஸ் ரியாக்டிவ் நான் மெட்டல்ஸ்க்கு எப்படி சார் இருக்கும் பார்க்கலாம். நான் மெட்டல்ஸ். ஓகே, நான் மெட்டல்ஸ். அப்போ இது எப்படி சார் பாருங்க, இது குரூப்ல இது பீரியட்ல குரூப், இது பீரியட் சரியா? நான் மெட்டலுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஸோ குரூப்ல வந்து டிக்ரீஸ் ஆகுது. எது டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகுது. அதே பீரியட் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? லெஃப்ட் டு ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சொல்றேன். புரியுதாம்மா? ஓகே. Yes, sir. Yes, sir. யா, இதெல்லாம் நீங்க நல்லா தரவாயிடணும் சரியா? தரவா இருந்தால் தான் நமக்கு எந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். புரியுதாம்மா என்ன சொல்றேன்னு? Yes, sir. ஓகே. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமேமா, இது வரைக்கும் ஐ திங்க் நம்ம இது வரைக்கும் பார்த்தல, இது எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லணும் சார் இல்லையா? இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லணும்னு சொன்னாக்கா அதை எழுதுற பாருங்க. ரெடி? இது மைண்ட்ல வச்சா போதும் சரியா? ஸோ இங்க ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்க டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிக்க. ப்ராப்பர்ட்டிஸ், இங்க பீரியட், இங்க குரூப்ஸ். நமக்கு தெரியும் பீரியட்னா என்னமா? லெஃப்ட் டு ரைட். குரூப்ஸ்னா Top டாப் to டு bottom. பாட்டம். நல்லா கவனிச்சுக்கோ. 1 அட்டாமிக் ரேடிங். ஸோ டிக்ரீஸ் ஆகும் இங்கே. சாரி, அட்டாமிக் ரேட் வந்து பீரியட்ல ஓகே பீரியட்ல டிக்ரீஸ் ஆகும், குரூப்ல இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? புரியுதுனா கேளுங்க சொல்றேன். அயனைசேஷன் பொட்டேஷியம், அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேவா? பீரியட்ல இன்க்ரீஸ், குரூப்ல டிக்ரீஸ். அடுத்தது எலக்ட்ரான் அஃபினிட்டி.
எலக்ட்ரான் affinity பீரியட்ல இன்க்ரீஸ் குரூப்ல டிக்ரீஸ் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி பீரியட்ல இன்க்ரீஸ் குரூப்ல டிக்ரீஸ் கோவலன்ட் கேரக்டர் ஆஃப் ஹாலைடு கோவலன்ட் கேரக்டர் ஆஃப் ஹாலைடு கரெக்டா பார்த்து எழுதிக்கோ இங்க இன்க்ரீஸ் இங்க டிக்ரீஸ் ஓகேவா நெக்ஸ்ட் மெட்டலிக் கேரக்டர் மெட்டலிக் கேரக்டர் ஃபுல் ஃபார்ம் எழுதிக்க இங்க பீரியட்ல டிக்ரீஸ் குரூப்ல இன்க்ரீஸ் நெக்ஸ்ட் ஆக்சிடைசிங் நேச்சர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சரியா நம்ம ஆக்சிடைசிங் நேச்சர் நம்ம நாளைக்கு பார்க்க போறோமா இன்னைக்கு பார்க்கல பட் எழுதிக்கணும் சரியா எதாச்சா Yes, நெக்ஸ்ட் sir. போலாமா நெக்ஸ்ட் ரெடியூசிங் நேச்சர் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் இதுவும் இன்க்ரீஸ் குரூப்ல இன்க்ரீஸ் ஆகும் பேர்ல இன்க்ரீஸ் ஆகும் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வந்து சரியாமா ஷீல்டிங் எஃபெக்ட்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ரெண்டு ஒன்று தான் நான் வச்சு வந்துடாத எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வேற தெரியலையா இது இன்க்ரீஸ் இது கான்ஸ்டன்டா இருக்குங்க குரூப்ல கான்ஸ்டன்ட் சரியா அடுத்து பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ராக்சைடு பேசிக் கேரக்டர் ஃபுல் எழுதிக்கோ ஹைட்ராக்சைடு ஹைட்ராக்சைடுனா OH ஸோ டிக்ரீஸ் மெட்டல் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் மெட்டல்ஸ் நான் சொல்றான் இன்க்ரீஸ் சொல்றான் சரியா அடுத்தது பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ரைடு டிக்ரீஸ் நான் மெட்டலா இருந்தா இந்த ரெண்டு எழுதிக்கோ நான் மெட்டலா இருந்தா டிக்ரீஸா இருக்கும் மெட்டலா இருந்தா இன்க்ரீஸா இருக்கும் பேசிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சைடு டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சி ஆசிட் இதெல்லாம் நாளைக்கு பார்க்க போறோமா சரியா ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சி ஆசிட்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆமா புரியுதா எல்லாமே பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஓகேவா ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் புரியுதாம்மா இதில் டவுட் இருக்கா எனி டவுட்ஸ் No, sir. ஓகேம்மா ஸோ இதோட இருக்கட்டும் ரெமனிங் நம்ம டுமாரோ பார்ப்போம் சரிம்மா எஸ் ஏதாவது டவுட் இருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க No, sir.